வெளியிடும் நூல்களை உங்கள் பூஜை அறையில் வைத்து அடிக்கடி அதை எடுத்து உங்களுக்கு எப்போது உங்க மனங்கள் வாழ்க்கையில் சோர்வடைகின்றதோ அப்போது அந்த படித்தார் இந்த உணர்வின் தன்மையை அது மாற்றி அருள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் அணைத்து செல்லும். ஆகவே இதை ஒவ்வொருவரும் கடமையாக வைத்து நீங்கள் மீண்டும் நினைவு கொண்டால் நான் ஒரு பங்குதான் வளர்ந்திருக்கின்றேன், இதை காட்டில் நீங்கள் 4 மடங்கு உயர்ந்தவர்களாக முடியும். அருள் ஆனந்தத்தை பெறக்கூடிய சக்தியை நீங்கள் பெறலாம். அனைவருக்கும் அருள் ஆனந்தத்தை கொடுக்கும் உயர்ந்த நிலைகள் நீங்கள் பெறலாம். சாமிக்கு ஏதோ சக்தி இருந்து பெற்றதல்ல, என்னை காட்டில் நீங்கள் 4 மடங்கு அதிகமாக அந்த அருள் சக்தி வரலாம். இதன் வழி நீங்கள் தென்பற்றி பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உயர்கின்றோ உங்களிடம் வந்து அந்த ஆனந்தமான உணர்வை நானும் பெறுகின்றேன். இதே போல பிறருக்கு நீங்கள் இந்த போதித்து அவர்கள் வளர்ச்சி அடையும் போது அவர்களைக் கண்டு நீங்கள் ஆனந்தப்படுங்க. ஆக இணைந்து வாழும் நிலையும் தீமைகளை அகற்றிடும் வல்லமையும் பெறுகின்றோம். ஆக நீங்கள் உயர வேண்டும் என்ற கருத்தில் தான் நான் இதை உபதேசித்து உயர்ந்த உண்மையின் உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வளர்ச்சி பெறுகின்றோ அந்த அளவுக்கு எனக்கு ஆனந்தம் வரும். ஒரு வித்தனை ஊன்றிய பின் அது சீராக முளைத்து நல்ல பலம் கொடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் என்ற நிலை வரும். ஒரு வித்தனை ஊன்றி அது சரியாக முளைக்காவிட்டால் உங்க மனம் எப்படி இருக்கும்? இதை போலதான் அருள் ஞானத்தை உங்களுக்குள் போதித்து அருள் உணர்வுகள் உங்களை வளர வேண்டும். இந்த வாழ்க்கையில் துன்பங்களை அகற்றிடும் சக்தி நீங்கள் பெற வேண்டும். ஆனந்த பேரானந்த நிலைகள் நீங்க பெற வேண்டும் என்றுதான் எனது தியானமே. ஆகவே இதை உங்களுக்குள் நீங்க இது வந்தோர் அனைவரும் இதை போல உங்கள் வாழ்க்கையில் வலுகொண்டு துருவ நட்சத்திரத்தின் அருளை பெருக்குங்கள். இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றுங்கள். அதே போல பேரானந்தத்தை பெருக்கும் நிலையை கூட்டுங்கள். உங்கள் பேச்சும் மூச்சும் பிறருடைய தீமைகளை அகற்ற உதவும். உங்க வாழ்க்கையில் பேரின்ப பெருவாழ்கின்ற நிலை வாழும். ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்வதைக் கண்டு எனக்கு சந்தோஷம். அதே போல நீங்கள் உங்களுடன் அணுகி வருவரும் உங்க சீக்கிரம் போயிடும் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த ஞானம் எடுத்தவருடைய நிலைகள் பிறருடைய நிலைகள் கேட்டு உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சான்னு கேட்க வேண்டாம். உடனே ஆத்ம சுத்தி செய்யிட்டு உங்க நோய் ஓடி போகும், நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சி நட்சத்திரம் உங்க தொழில் நல்லா இருக்கும், லாபகரமா இருக்கும். இந்த வாக்குகளை சொல்லும். உங்க வாக்கு அதை ஒரு ஞான வித்தாகி அவர்கள் நினைவு கொண்டால் நிச்சயம் அவர்கள் நலமாவார்.